வணக்கம். முன்னதாகவே பச்சி மாவு எப்படி தயார் பண்ணி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ பச்சி வேணுமோ வாழைக்காய், வெங்காயம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு உடனே செஞ்சிடலாம். 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதே மாவை ஓமப்பொடி காராப்பூந்திக்கும் எடுத்துக்கலாம். அரிசி மாவு வந்து காராப்பூந்திக்கு சேர்க்கையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஓமப்பொடிக்கு சேர்க்கையிலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் 2 கரண்டி அளவு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு வேணாலும் கலந்து வைக்கலாம், இல்லைன்னா அந்த நேரத்துலையும் கலந்துக்கலாம். இப்போ ஓமப்பொடினா ஓமம் தனியாக சேர்த்துக்கணும். இந்த பச்சிக்கும் ஓமம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டேன். உங்களுக்கு கலர் வேணா கலரும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு டப்பாவில் சேர்த்து இறுக்கமாக மூடி வச்சிடணும். இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இதில் மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் சேர்ந்துருக்கனால வண்டும் வராது. ஒரு சின்ன குறிப்பு இது. இந்த பச்சிக்கு எடுக்கையில் இதில் தண்ணி அப்படியே சேர்த்து கையால் பண்ணிடுறத விட மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு வந்து ஒரே மாதிரி வரும், திட்டாக வராது. இந்த மாதிரி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ பச்சி தேவையோ உடனே எடுத்து செஞ்சிடலாம். தீபாவளிக்கு கூட நீங்கள் 2 மணி நாள் முன்னாடியே இந்த மாவு தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் பச்சி செய்ய ஈஸியாக இருக்கும். நன்றி. இப்போ இந்த மாவில் வந்து வாழைக்காய் பச்சி எப்படி சுடுறேன்னு பார்க்கலாம். முதல்ல வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தயார் பண்ண மாவு வந்து அதை வந்து மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சோம்னா பிசுறு இல்லாமல் வரும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இங்கே கிடைக்கிற கடலை மாவு வந்து திட்டாக நிற்கும், அதனால தான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கலக்கி வச்சுருக்க மாவில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்து இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கணும். பச்சி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். உடனே திருப்பி விடணும். 2 பக்கமும் ஒரே மாதிரி வேக விட்டு எடுத்துடணும். காய் மெலிசா சீவிக்கங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகம். இல்லை வெந்துடுச்சு, எடுத்துறேன். பூரி மாதிரி உப்பி வரணும். மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக கலந்து சேர்க்கக்கூடாது, ஒரே மாவாக இருக்கும். இப்போ பச்சி ரெடி ஆயிடுச்சு. மாவு ரொம்ப லேசாக தான் இருக்குது. இந்த மாதிரி மாவு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ உடனே செஞ்சிடலாம். நன்றி.